ஏய் வா உள்ள போலாம். இல்லை மச்சான், நான் தனியாக உள்ளே வரல. எல்லாரும் வந்துட்டு அப்புறமா உள்ளே போய் பார்க்கலாம். டேய் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருடா. அடா, அதனால தான் நான் சொல்கிறேன், தனியாக உள்ளே போக வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், என் மேலே அவருக்கு ஒரு தனி அன்பு இருக்குது. வேணாம் மச்சான், வேணாம். எல்லாரும் வந்துட்டோம், அப்புறம் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் உள்ளே போகலாம். சார் மேலே எனக்கும் தான் பயம் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்குலாம் இல்லை. நாம் எதுக்கு இந்த ஆளோட வேலை செய்கிறோன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா அவர் ஒரு ஜீனியஸ். கண்டபடி திட்டுவான், இறந்து விழுவான், ஆனால் அவனோட வேலையில் கரெக்டாக இருப்பான். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி நாங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார் எதுக்கு நம்ம எல்லாரையும் ஒன்றா வர சொல்லியிருக்காரு? ஒன்றுமே புரியலையே, என்ன விஷயம்? எக்ஸாக்ட்லிப்பா. அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு? நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி இங்கே வர சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல, ஆனால் அவர் கூப்பிட்டா வந்து தானே ஆகணும். அவர் தான் சொல்லியிருக்காருல, அவர் சொன்னதை எப்படி கேட்காம இருக்க முடியும்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. சார் நம்ம கிட்ட என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஹே ஹலோ, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம பயப்படுற? நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலையே. எப்படியும் நம்மளோட லாஸ்ட் பிளே சூப்பர் ஹிட், அதுக்கு சந்தோஷப்படணும்ல. யா, ஆக்சுவலி சார் நம்மளை இங்கே பார்ட்டி தரத்துக்கு தான் வர சொல்லியிருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இங்க வந்திருப்பேன். மரியாதைங்கிறது வெளியே போயிட. நீ ரொம்ப பண்ற. இதுக்கு மேலேயே நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன், புரிஞ்சுதா? நான் இப்பவே போலீஸுக்கு கால் பண்றேன். ஏய் ஏய், நீ நீ என்ன பண்ற? சார் யாரை பார்த்து கத்திட்டு இருக்காரு? ஐ செட் ஸ்டாப் இட். என்ன ஒண்ணு பண்ண. சார் வா வா வா, மேலே போய் பார்க்கலாம். அப்படின்னா கில்லர் பக்கத்தில் இருந்து தான் ஷூட் பண்ணியிருக்கான். அப்போ கண்டிப்பா இங்கே தான் இருக்கும். இங்கே நின்று போட்டிருக்கான். ஒருவேளை அவங்க கீழே இருந்ததுனால தான் கொலைகாரனை தெரியாம போயிருக்கலாம். கர்டன் வேற போட்டிருக்குல்ல. உங்க எல்லாருக்கும் சுபோத் குமாரை எப்படி தெரியும்? சுபோத் சார் தேட்டருடைய பிளே டைரக்டர். அவர் நாங்கள் எல்லாரும் அவர் கூட தான் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். மேபி. நான் லைட்டிங் பார்த்துட்டு இருக்கேன். இந்த லைட்டிங் அரேஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்களா? நான் பேக் ஸ்டேஜ் அப்புறம் காஸ்டியூம்ஸ் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஆலுங்க், அவர் காலில் புல்லட் பட்டிருக்குல்ல, அவர் ஆர்ட் டைரக்டர். அவருக்கு இப்படி ஆனதே என்னால் நம்பவே முடியல. அவர் சரியாயிடுவார்ல? ஆமாம், அவருக்கு சரியாயிடும். டாக்டர் என்ன சொன்னார்னா, புல்லட் இங்கே தொலைச்சி அங்கே போயிருக்கு, அவர் நல்லாயிடுவார். அவருக்கு புல்லட் பட்டதும் எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க. ஆளுக்கு அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சுபோத் அப்புறம் ஆலுக் சார் மேலே மிதிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பரபரப்பை உண்டாகுனது அவன் தானே. பாம பார்த்தீங்களா? ஸ்மோக் பாமா? அப்படின்னா இதுல இருந்து வர்ற புகையை யூஸ் பண்ணி அந்த கொலைகாரன் தப்பிச்சு போயிருக்கா? தெரியாது. உங்களை யாருமே கொலைகார ஒன்னதை பார்க்கவே இல்லையா? இல்லை, நாங்கள் பதட்டத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நான் ஓடும்போது அவர் மேலே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஏதாவது ரிஹர்சலா? இல்லை, தெரியல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சார் தான் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி இங்கே வர சொன்னாங்க. உங்கள் ஃபோனை கொஞ்சம் காட்டுங்க. என்னாச்சு? இல்லை, ரொம்ப வைக்குது. நான் ஏசி ஆன் பண்ணுறேன். ப்ளீஸ். இது என்னது? இந்த ஏசிக்கு திடீர்னு என்னாச்சு? முந்தானத்து வரைக்கும் நல்லா இருந்தது. சரி, பரவாயில்ல, விடுங்க. All of you come to rehearsal hall 10 p.m. Do not be late. No excuses. உங்க சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார் போல இருக்கு. மேம், ரொம்பலாம் இல்ல, ரொம்ப 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 ரொம்ப. அப்புறம் நீங்க எதுக்கு அவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? அவர் எப்படி இருந்தாலும் he was a genius. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஆள். ஆமாம் சார், அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவர் கூட வேலை செஞ்ச எல்லாருமே இன்னைக்கு லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க சார்.
உங்கள் சுபோத் சார் ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆள் போல இருக்கு. அவருக்கு நிறைய ரைவல்ஸ் இருப்பாங்கல்ல, ஐ மீன் ஏராளமான எதிரிகள். ஆ கண்டிப்பாக அது நிறைய எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நண்பர்களும் இல்லை, ஃபேமிலியும் இல்லை. ஆனால் சுற்றி எதிரிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க யாராவது கொண்டு இருக்கலாம்ல பழி வாங்குறதுக்காக. அதனால தான் அவன் முதல்ல கன்னோட வந்திருக்கான். கையோட வரும்போது பாம்ஸையும் கொண்டு வந்திருக்கான். அந்த 5 பேரும் இங்கே தான் இருப்பாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதான் வரும்போது பிளான் பண்ணி வந்திருக்கான். ஸோ இது பிளான் மர்டர். உங்களை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் வரப்போறீங்கன்னு? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாருக்கும் இது தெரியாது. ஆமாம் சார், இவங்களுக்கு மட்டும்தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கே அசம்பிள் ஆகிறதுக்காக. சார், இன்னும் ஒரு ஆள் இருக்கான் சார். அவன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் சார். அவன் பேரு அபிஷேக். அபிஷேக்கா? இது ஏந்து போனவர் மொபைல் மெசேஜ் காலம்ல பேருங்க இருக்கு சார். ஓ சரி, யார் இந்த அபிஷேக்? எங்கள் டீமில் ஒரு மெம்பர் தான். சண்டே அன்னைக்கு சுபோத் சார் அவரை எங்கள் டீமை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுட்டாரு. என்ன அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தான்? சார், அவர் என் கூட பேக் ஸ்டேஜில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ப்ராப்பர்ட்டி செக்ஷனில். அப்போ ட்ராமாவில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கா? அதுதான் இந்த ஸ்மோக் பாமா. மெசேஜில் தெளிவாக எழுதியிருக்க ஆல் ஆஃப் யூன்னு. அப்போ அந்த அபிஷேக்குக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே வருவீங்கன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த அபிஷேக் இப்போ எங்கே தங்கியிருக்கான்? அபிஷேக் இருக்காரா? என்ன விஷயம்? அவனை பற்றி சொல்லுங்க. உங்களுக்குலாம் என்ன தெரியணும்? நீங்க சொல்லுங்க. எதுக்கு அபிஷேக் பத்திலாம் கேக்குறீங்க? வாங்க. என்னாச்சு சார்? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அபிஷேக் நேத்து 4 மணிக்கு போனா திரும்ப வரவே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதுமா? அவன் எங்கே போயிருப்பான்? ஒருவேளை அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிருப்பானா? இல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் எனக்கு கால் பண்ணா. அவளும் டென்ஷனா இருந்தா. அபிஷேக் எங்கன்னு அவன் என்ன கேட்டுட்டு இருந்தா. ஆனா நீங்க இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? அவனுக்கு எதுவும் ஆகல. அவன் தப்பான வேலை ஏதாவது செஞ்சுட்டானா? பாருங்க, என் பிள்ளை கோவக்காரன் தான். ஆனா அவன் தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். அவன் டிஸ்டர்ப்டா இருந்தான். 2 மாசத்துக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் இருந்துச்சு. அப்புறம் சண்டே அவனோட பாஸ் கூப்பிட்டு அவனை வேலையில இருந்து தூக்கிட்டாரு. 2 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டான். நீங்க அவருக்கு போன்லாம் பண்ணலையாமா? கால் பண்ண, ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எங்க போனானே தெரியல. என் பிள்ளையை கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லைன்னா நானும் செத்துருவேன். அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் அபிஷேக்கை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். ரிலாக்ஸ். வாங்க, நீங்க உள்ள வாங்க. ரிலாக்ஸா இருங்க, அமைதியா இருங்கம்மா. நாங்க உங்க பையனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவோம், கண்டிப்பா. எப்படி பார்த்தாலும் அம்மா அம்மா தானே. ஆனா எல்லா க்ளூஸுமே அபிஷேக் பக்கம் தான் திரும்பி இருக்கு. நேற்று ராத்திரியிலேருந்து அவன் காணாம போயிருக்கான். அது எல்லாத்துக்கும் மேல அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அந்த ஆள் ஃபோன் லாஸ்ட் கால் லொகேஷன்லாம் ட்ரேஸ் பண்ணி எங்க இருந்தான்னு பாத்துருங்கப்பா. எங்க தான் காணாம போயிருக்கான்னு பாத்துருவோமே. இட்ஸ் a match. எந்த புல்லட் பட்டு சுபத் சார் இறந்தாரோ, எந்த புல்லட் அலோக்கோட கால்ல பட்டுச்சோ, அந்த 2 புல்லட்டுமே ஒரே கன்னோடது தான். அப்படின்னா சுபோத் மேலையும் ஆலோக்காலையும் ஷூட் பண்ணவ ஒரே ஆளத்தான் இருக்கணும். எஸ் சார். இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. கன்ஃபியூஷன்? அதுவும் டாக்டருக்கா? ஆ, எப்படிங்க? அது ஹாலோக்கு புல்லட் பட்டுச்சுல, அவன் எங்க நின்னான்? கொலகாரன் பக்கத்துல நின்று இருக்கான். கதவு அவன் பின்னாடி தானே இருந்துச்சு. அப்படின்னா ஹாலோக்கு நேராக தானே புல்லட் பட்டிருக்கணும். ஆமாம் சார். ஏன் இப்படி போட்டு கொழுப்புற? என்ன விஷயம்னு சொல்லு. இதுதான் ஹாலோக்குடைய மெடிக்கல் ரிப்போர்ட். இதில் தெளிவாக எழுதியிருக்கு, காலில் பின்பக்கமாக புல்லட் பட்டிருக்குன்னு. அது முன்பக்கமாக வெளியேறி இருக்கு. அப்படின்னா கொலைகாரன் ஆலோக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தானா? ஆமாம். எல்லா புல்லட்டும் முன்பக்கமாக ஷூட் ஆகிருக்கும் போது ஆலோக்கு மட்டும் எப்படி பின்னாடி பக்கம்? என்ன சார் இது?
ஒரே நேரத்துல கொலைகாரன் எப்படி 2 இடத்துல இருந்திருப்பான்? முன்னாடி இருந்தும் ஷூட் பண்ணிருக்காங்க, பின்னாடி இருந்தும் ஷூட் பண்ணிருக்காங்க. ஆலோவுக்கும் சுபோத்துக்கும் குண்டு பட்டிருக்குல்ல, அது ரெண்டுமே ஒரே கன்ல இருந்து அவுட் ஆனதா? வேற குண்டெல்லாம் வேற துப்பாக்கில இருந்தா? இல்ல அபிஜித், நான் கிரைம் சீன்ல கிடைச்ச எல்லா புல்லட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். அது எல்லாமே ஒரே கன்ல இருந்து தான் ஷூட் ஆயிருக்கு. அங்க ஒரே கன் தான் இருந்திருக்கு. ஆளு கொலைக்காரனுக்கு எதிரில் நின்று இருக்கானா, அப்போ அந்த புல்லட் எப்படி பின்பக்கமா வந்திருக்கும்? எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிட்டு இருந்தாங்க சார். எனக்கே தெரியல, புல்லட் எங்கே எப்படி வந்துன்னு தெரியல, என் காலில் பட்டதும் தெரியல. யார் ஷூட் பண்ணாங்க நீ பார்க்கவே இல்லையா? இல்லை சார், ரூம் முழுக்க ஒரு புகை மண்டலமாக இருந்தது, எதுவுமே தெரியல சார். அப்புறம் திடீர்னு புல்லட் ஷூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு புல்லட் என்னோட காலில் பட்டதுமே நான் தரையில் விழுந்துட்டேன் சார். யாரோ என்னை தாண்டி ஓடின மாதிரி தெரிஞ்சுது. நான் அவனை மடக்கி பிடிக்க ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல சார், ஏன்னா புல்லட் பட்டுருந்ததில்ல. அப்புறம் அந்த ஸ்ட்ரகிளில் ஏதோ பொருள் மேலே பட்டு இப்படி காயமாயிருச்சு சார். நீ தரையில் விழுந்திருக்க, உன்னை தாண்டி எவனோ ஓடி இருக்கான், நீ அவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்க. அப்போ பக்கத்தில் ஷூஸ் எதுலையாவது கைப்பட்டிருக்குமா என்ன? அப்புறம் எப்படி அவனோட கை கட்டாச்சு? ஷூஸ்ல என்ன இரும்பு வச்சிருக்காங்க? சார் நம்ம அபிஷேக் வீட்டுக்கு போனோம்ல சார், அப்போ அவனோட ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அவன் ஒரு ஷூஸ் போட்டிருந்தான் சார். அதில் மெட்டல் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு சார். சார் ஒருவேளை அந்த மெட்டலால் இவன் கை கட்டாயிருக்கலாம்ல? அப்படின்னா அபிஷேக் தான் ஷூட் பண்ணியிருக்கானா என்ன? கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கா. மொபைல் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இல்லை மச்சான், ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. அந்த அபிஷேக்கு 2 சைட்லேருந்து எப்படி ஷூட் பண்ணியிருப்பான்? முன்னாடியும் பட்டிருக்குது, அதே நேரத்தில் பேக்லேயும் பட்டிருக்கு. கொலைகாரன் இங்கே தான் இருந்திருக்கான். பங்கஜ், குண்டு இங்கே தொலைச்சிருக்கு. சார், புல்லட் இந்த பக்கமா பட்டு இந்த பக்கமா வெளியே போயிருக்கு. அப்படியே கொஞ்ச நவரு. புல்லட் எப்படிடா இங்கேருந்து வந்திருக்கும்? இந்த லேம்ப்ல டென்ட் இருக்கு. ஒருவேளை புல்லட்டு இந்த லேம்ப்ல போட்டு அலோக்கோட கால்ல பிடிச்சா என்ன? வாய்ப்பு இருக்கு. ஆனா சார், லேம்ப்ல புல்லட் இந்த ஆங்கிள் எப்படி பட்டிருக்கோம்? அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொலைகாரன் ஏதோ இங்கே நின்று தான் சொல்றாங்க. ஒருவேளை இங்கே நின்று ஷூட் பண்ணியிருந்தா அப்போ கொலைகாரன் இங்கே நின்றுட்டு இருந்திருக்கான், அப்புறம் புல்லட் இங்க இருந்து ஷூட் ஆயிருக்கு. அஜித், அந்த டென்ட்டோட அடியாலும் மேல இருந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, புல்லட் மேல் பக்கத்துல இருந்து வந்துரும். என்ன வம்ச சொல்ற? அப்போ கொலைகாரன் மேலே உட்காந்துருந்தான். சார் மேல பாருங்க சார், எவ்வளவு புல்லட் ஓட்டங்க. குண்டு தொலைச்ச இவ்வளவு ஓட்டைங்க சீலிங்ல இருக்கு. சார், அவன் எதுக்கு சீலிங்கை பார்த்து ஷூட் பண்ணணும்? ஒருவேளை அந்த கொலைகாரன் கொல்ற நோக்கத்துல வரலையோ, அங்கிருந்து கொலைகாரன் சீலிங்கை நோக்கி சுட்டிருக்கான், சும்மா பயமுறுத்துறதுக்கு ஏர் ஃபயரிங். அதுல ஒரு புல்லட் சீலிங் மேல பட்டு அப்படியே அந்த லேம்ப் மேலேயும் பட்டிருக்கு. அப்புறம் லேம்ப்ல இருந்து ஆலோக்கோட பின்பக்கமா பட்டிருக்கு. ஹலோ, ஓகே, கிரேட், தேங்க்ஸ் சார். சார், அபிஷேக்கோட லாஸ்ட் லொக்கேஷன் ட்ரேஸ் ஆயிடுச்சு. அவனோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி காண்டி வெளியில தான் இருந்திருக்கான், பிங்க் ஷூஸ் பார்ல. இந்த ஆள் இங்க வந்திருக்கானா? ஆமாம் சார், இவன் நேற்று வந்திருந்தாங்க. அடிக்கடி வந்து போகிற ஆள் தான் சார். இந்த ஆள் தனியாக வந்தானா இல்லை கூட ஒரு 3 பேர் வந்தாங்க? இல்லை, தனியாக தான் வந்தான் சார்.
நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்கள் சார். ஏன் என்ன விஷயம்? சார், எனக்கு பில்லு தர வேண்டியது இருக்கு, தராமலே ஓடிட்டான். பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னான். அப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை, அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். கடைசியில் அந்த பணத்தை நான் தான் கட்டினேன் சார். அவனை துரத்தின்னு போய் வாங்க வேண்டியதானயா, பிடிக்க வேண்டியதானே? தேடி பிடிக்க ஓடினேன் சார், ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. அவன் பின்பக்க வாசல் வழியாக எஸ்கேப் ஆயிருப்பான், நைஸா திருடனுங்க மாதிரி. அப்புறம் சார், அவன் எப்பவும் அப்படி பண்ண மாட்டான். அவன் இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனா? அது ஏறத்தாழ ராத்திரி ஒரு 8-8:30 மணி இருக்குமா. அப்போ நேரம் நிறைய இருந்திருக்கு கொலை பண்றதுக்காக அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு. பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கு? அதோ அங்கே தான் சார். நேற்று ராத்திரி இந்த ஆளை பார்த்தீங்களா? இவனா சார்? தடுமாறி வெளியே வந்தான். நான் எப்பவும் போல் ஏதோ ஒரு ஆட்டோவில் ஏறிடுவேன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா. நேற்று நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதுவும் இல்லாமல் இருட்டாக இருந்ததுனால சரியாக பார்க்க முடியல, தெளிவாக ஃபேஸ் தெரியல. அது அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் போல இருக்கு. அவ வந்தா 2 பேரும் சேர்ந்து கிளம்பிட்டாங்க. எங்க எந்த பக்கமா? இந்த சைடு தான் சார். தேங்க்யூ. சார் அந்த ஷூஸ், இந்த மாதிரி ஷூஸ் அபிஷேக் தான் போட்டிருப்பான். ஏய், உயிரோடு தான் இருக்கான். ஏய் ஏய், இங்கடா. எழுந்துரு. ஏய் புல் மட்டை. டேய், யாரா நீங்க? என்ன எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? என்னோட ஷூஸ் எங்க? ஷூஸ். நாங்களாம் யாரு? உன்னோட ஷூஸ் எங்க? நீ எப்படி இங்க வந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த விஷயத்த சொல்லு. உன்னோட ஷர்ட்ல சுபத்தோட பிளட் எப்படி வந்துச்சு? சுபத் சாரோட பிளட்டா? ஆமா, நீங்க எல்லாரும் யாரு? என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க? நாங்க யாரா? ஆ, அங்க பாரு, தெரியுதா? தேடி டன் 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 டன். நான் எந்த தப்பும் பண்ண. வாய மூடு. ஒரு வார்த்தை வரக்கூடாது. அபிஷேக், நேற்று ராத்திரி 10 மணிக்கு சுபத்தை கொலை பண்ணியிருக்காங்க. யாரும் அவரை ஷூட் பண்ணியிருக்காங்க. உன் டீம் மெம்பர்ஸ் மொத்த பேரும் அங்கதான் இருந்திருக்காங்க. ஆனா நீ மட்டும் இல்ல. அப்படி ஏன் காணாம போன? எங்க போன? நாங்க உன்னை தூக்கும் போது உன்னோட சட்டையில சுபோதோட ரத்த கரை இருந்துச்சு. சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் அவரெல்லாம் கொலை பண்ணல சார். சரி, ஓகே. உனக்கு சுபோத் சாரோட மெசேஜ் வந்துச்சுல, நீ ஏன்டா போகல? எனக்கு எந்த மாதிரி எந்த மெசேஜும் வரல சார். போய் சொல்றதுக்கு முன்னாடி நீ நல்லா யோசிச்சுக்க. உன்னோட போனை நாங்க செக் பண்ணிட்டோம். மெசேஜ் வந்திருக்கு, அது நீ படிச்சும் பார்த்துருக்க. சார், அது நான் ஓவரா குடிச்சு மட்டை ஆயிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல சார். எதுவுமே ஞாபகம் இல்லை சார். ஆனா சுபோத கொல்ற விஷயத்த நீ மறக்கவே இல்லையடா. அது எப்படின்னு சொல்லு. சுபத்தை நீ பழிவாங்க நினைச்சால? ஏன்னா உன்னை அந்த ஆள் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. சார், எனக்கு பயங்கரமா கோபம் வந்தது உண்மைதான். அவர் என்னை எந்த காரணமும் இல்லாம வேலையை விட்டு தூக்கிட்டாரு சார். ஆனா சுபோத் சாரை நான் கொல்லவே இல்லை சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். எப்படிடா பிலீவ் பண்றது? குடிச்சப்புறம் நீ தான் 2, 3, 4 மனுஷன் ஆயிடுறியே. பார்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு பொண்ணை பார்த்துருக்கல, அவ கூட உட்காந்துக்கிட்டு நீ எப்படியோ பிளான் பண்ணிருப்பல சுபத்தை கொல்றதுக்காக. எந்த பொண்ணு சார்? எந்த மெசேஜ் சார்? நான் எந்த கொலையும் பண்ணல சார். என்ன நம்புங்க சார். நீ சுபத்தை கொலை பண்ணலன்னே வச்சுக்குவோம். அப்புறம் எப்படி சுபத்தோட ரத்த கரை உன் சட்டையில வந்தது? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ஓர பிரச்சனை வாய் உடச்சுடுற ராஸ்கல். சார் கேட்டுட்டு இருக்காரு, நீ பாட்டு உளறிக்கிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? கொலை பண்ணிட்டு ஸ்மோக் பாம் போட்டு அவன் நைஸா எஸ்கேப் ஆயிட்டான். சார், இவன் கையில ஸ்மோக் பாமோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இவன் தான் கொலைகாரன். இல்ல பங்கஜ், இவ கொலை பண்ணான்னு இன்னும் ப்ரூஃப் ஆகல. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம்,
சுபோத்தோட மர்டர் நேற்று ராத்திரி 10 மணிக்கு நடக்கவே இல்லை. நீ என்ன சொல்ற சோலனுக்கு? அது என்னன்னா, இந்த சுபோத்தோட கொலை நேற்று ராத்திரி 10 மணிக்கு நடக்கல, அது முந்தா நேற்று ராத்திரி 10 மணிக்கு தான் நடந்திருக்கு. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? பார்த்து, சீமா, அப்புறம் இந்த அலோக், இந்த 5 பேர் அங்க இருந்தாங்கல்ல. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு நடந்த கொலையை அவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்களே சார். எப்படி குழப்பமா இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கொலை முந்தா நேத்து நடந்திருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி சார் நடந்திருக்க முடியும்? அது எப்படி வேணா நடந்திருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. டாக்டர் சார், அந்த 5 பேரும் பார்த்த விஷயம் இருக்கு இல்லையா, அது என்ன சார்? அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால கேரண்டியா சொல்ல முடியும். சுபாத்துடைய மரணம் முந்தா நேத்து ராத்திரி தான் நடந்திருக்கு, 10 மணிக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. டாக்டர் தாரிகா, இது என்னது? டேஷ்னார். கேஷ்னவர் அப்படின்னா? பங்கஜ் ஒருத்தவங்க இறக்கும்போது அவங்களோட கண்கள் திறந்த நிலையில தான் இருக்கும். அவங்களோட கண்கள் பியூபிள்ஸ்க்கு கீழே பிரவுன் கலர்ல அடையாள மாதிரி இருக்கும். கண்ணுக்குள்ள மாய்ஸ்சர் இருக்கும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி மாய்ஸ்சரை சுத்தமா இல்லாம ஆயிடும். அதனால இங்க கண்ணுகிட்ட பிரவுன் கலர்ல வந்துடும். அதை தான் டேஷ்னார்னு சொல்லுவோம். திறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இந்த கண்கள் திறந்திருக்கோ அந்த அளவுக்கு அந்த அடையாளத்தோட கலர் டார்க் ஆயிட்டே இருக்கும். நீ நேர விஷயத்துக்கு வா சோலனுக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல பாயிண்ட் என்னன்னா பாஸ், இங்க பாருங்க, இந்த டேஷ்னாருடைய கலரை பாருங்க. இதோடைய டார்க்னஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மரணம் நேத்து ராத்திரி இல்ல, முந்தா நேத்து ராத்திரி நடந்திருக்கு. டாக்டர் சார், எங்களுக்கு இந்த சுபாஷ் சாரோட பாடி கிடைச்சது இல்லையா? அப்போ கண்ணு மூடிதான் சார் இருந்துச்சு. ஒருவேளை நீங்க வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொலைகார கண்களை மூடி இருக்கலாம்ல. என்ன எல்லாரும் வளர்றீங்க? ஒண்ணு இப்படி நடக்கலாம், இல்ல அப்படி நடந்திருக்கலாம். அதையெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. நீ ரொம்ப தப்பு பண்ற சோலனுக்கு. நான் தப்பு பண்றேனா? ஆமா. அப்படின்னா இந்த சயின்டிபிக் எவிடன்ஸை நீ தப்புன்னு சொல்றியா? ஆமா. பிரமாதம். அப்படின்னா நீ ஃபோரன்சிக் ரிசல்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியா, தப்புன்னு சொல்றியா? நான் ஒரு ரிப்போர்ட் பத்தி எதுவும் தப்பா சொல்லல. தப்ப மனுஷங்க தான் பண்றாங்கன்னு சொல்ற, புரியுதா? ஆனா நான் தப்பு பண்ணவே மாட்டேன். ஏன் முடியாது? ஏன்னா நான் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்டியா? நீ என்ன பெரிய கடவுள்? நான் ஒண்ணும் கடவுள் இல்ல, அப்படி எல்லாம் சொல்லல. ஆனா நான் பெரிய எக்ஸ்பர்ட். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. ஒரு நிமிஷம். சரி விடுங்க சார். விஷயம் அப்படி இருந்தா இவர் பாடி நமக்கு கிடைச்சது இல்லையா? அப்போ அவர் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியால இருந்திருக்கணும். 2 நாள்ல பாடி அழுகி போயிருக்கோம்ல. அது வீட்ல மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல எல்லாம் நாரி போயிருக்கோம். டெட் பாடியை பாதுகாக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல தயா. கொலைகார அவரோட பாடியை 0 டிகிரி டெம்பரேச்சர்ல ஃப்ரீசர்ல வச்சிருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க, என்ன ஆச்சு என்ன ஆகல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஆளுடைய மரணம் நேத்து ராத்திரி நடக்கல, அது முந்தா நேத்து ராத்திரி தான் நடந்திருக்கு. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நேத்து ராத்திரி 10 மணிக்கு 5 பேரு அவங்க கண்ணால பாத்திருக்காங்க சுபாத்தை சுட்டு கொல்லும்போது, புரியுதா? நான் அந்த 5 பேருடைய கண்களை நம்ப மாட்டேன். நான் நம்புறது இந்த ஆளுடைய கண்களை மட்டும்தான். புரிஞ்சுதா? உனக்கு தெரியல, பாடி எப்பவுமே பொய் சொல்லாது. சார், அந்த 5 பேரை 5 ஐவிட்னஸ் இருக்குல்ல, அவங்க பார்த்தது என்ன? இத ஹாலோகிராம் மட்டும் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்புறம் 3D இல்யூஷன் இந்த மாதிரி வேண்டாம், தயவு செஞ்சு. பாருங்க, அது 3Dயா இருக்கலாம், ஹாலோகிராமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஐ டோன்ட் கேர். அது நிச்சயமா சுபோத்துடைய பாடியே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சுபோத் செத்து போயிட்டாரு. இப்போ அது சுபோத்தே இல்லங்கற. ஆமா, அது சுபோத்தே இல்ல. அதை என்னால அடிச்சு சொல்ல முடியும். யாராவது நான் சொன்னதை பொய்ன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா அப்ப நான் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சார், டாக்டர் சலோங்கியோட எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் பொய்யானதில்லை. ஆனால் இந்த வாட்டி சார், இந்த தடவை அவர் நிஜமாவே ரிசைன் பண்ணிடக்கூடாது. ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளாம் சேர்ந்து அத்தனை கேசஸை சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் டாக்டர் சார் இவ்வளோ கோவப்பட்டு ஒரு சில நாள் தான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வேலையை பார்க்குறாரு, நாம நம்ம வேலையை பார்க்குறோம்பா. இப்போ சுபோதோட கதையில நமக்கான பிரைம் சஸ்பெக்ட் அபிஷேக் தான். அப்புறம் அந்த பொண்ணு, அவ தானே அபிஷேக்கோட பார்லேருந்து வெளியே போனா. பூர்வி, அந்த அபிஷேக்கோட கால் லிஸ்ட்லாம் ஃபுல்லாக எடுத்துருப்பா. நீ ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கான்னு பாரு. அண்ட் இன்கமிங் கால்லாம் கூட எடுத்துரு. ஒருவேளை ஃபோன் வந்திருந்தா அப்போ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் சார், ஒருவேளை சலோங்கே சார் சொன்ன விஷயம் உண்மையாக இருந்ததுன்னா? அது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். அது பொய்யா இருந்துச்சுன்னா அவருக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். சார், நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, அந்த விஷயத்தை அவர் எப்படி ப்ரூவ் பண்ண போறாரு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நிறைய லைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காராமே. தாரிகா தான் என்கிட்ட சொன்னா. எதுக்கு சார்? ஐ எம் ஷோர் இது வந்து அவரை தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. டாக்டர் தாரிகாவுக்கும் தெரியாதா? அவனை போட்டு வாங்குறியா?
அபிஷேக்கோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த பிசிஓலேருந்து தான் கால் வந்திருக்கு. வெறும் 45 செகண்ட் தான் அவன் யார் கூடயோ பேசிட்டு இருந்திருக்கான் சார். நேற்று ராத்திரி 8:30க்கு யாரோ இங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து ராத்திரி 8 மணிக்கா? ஆமா, ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. பொண்ணா? இவங்களான்னு பாருங்க. நல்லா கரெக்டா பார்த்து சொல்லுங்க சார். இந்த பொண்ணா? முகத்தை நான் சரியா பார்க்கல, ஏன்னா அந்த நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அவங்க கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேசினதை நான் கேட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தாவ? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. அப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்? அவ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி அவளை பார்த்தா எனக்கு தோணல சார். ஏன்னா அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அது மட்டும் இல்லாம நம்பர் டயல் பண்ணும்போது அவ பாட்டு பாடிட்டே இருந்தா. அப்படியா? அப்படின்னா அவளை பத்தி வேற ஏதாவது? சார் ஒரு மாதிரி ஜாலியா இருந்தா சார். இந்த ட்ரிங்க் பண்ற ஃபிளாஸ்க் இருக்குல்ல, அதுல எதையோ போட்டு அவ ஷேக் பண்ணிட்டு இருந்தா சார். அப்படின்னா இது எல்லாத்தையும் அவ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. இந்த ட்ரிங்க் அவளுக்காக இல்லை, அபிஷேக்காக. அவ தான் ஃபோன் பண்ணி அபிஷேக் இங்கே வர வச்சிருக்கா. இந்த ட்ரிங்கை அவனை குடிக்க வச்சிருக்கா. ட்ரக் மாதிரி ஏதோ ஒரு கேப்சூல் அதில் போட்டு இவனை குடிக்க வச்சிருக்கா. சார் ஒருவேளை அபிஷேக்கு அந்த பொண்ணை தெரியும் போல இருக்கு. அதனால தான் அவனும் அவ கொடுத்த ட்ரிங்கை வாங்கி குடிச்சிருக்கான் போல இருக்கு. அப்புறம் குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இது எதுவுமே அபிஷேக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவன் தான் ஃபுல் மொபைலில் இருந்தானே. அப்படின்னா டாக்டர் சொன்னது சரிதான் போல. அபிஷேக்கை மாட்டி விட்டுருக்காங்க, கொலைகாரம் வேற யாரோ. என்னாச்சு? சோழனுக்கு உனக்கு என்னாச்சு? இதான் நீ வேலை செய்யற லட்சணமா? உன் நிலைமையை பார்த்தியோ? டாக்டர் சார், டாக்டர் தாரிகா என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கலன்னாங்க. டாக்டர் சார், நீங்க இப்படியே வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நீங்களும் பேஷண்டா படுத்துருவீங்க சார். பின்ன என்ன? சின்ன புள்ளத்தனமா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. இவன் உடம்புக்குள்ள பூதம் புந்துருச்சா? இல்ல பூதம் என் உடம்புக்குள்ள போறல, பூதம் என் தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. என் மண்டையை போட்டு குழப்புது. நான் இவ்வளோ க்ளோஸா இருக்கேன், ஆனாலும் கூட சரி. எனக்கு தெரியும் இது கண்களுடைய மாயை. யாரோ இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. உலகாரம் இதை எப்படி செஞ்சிருப்பான்னு என்னால் ட்ராக் பண்ணவே முடியல. நான் இதை ட்ராக் பண்ணாத வரைக்கும் என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ப்ளீஸ் போங்க போங்க. இதை பாரு சோழனுக்கு, நான் சொல்றேன். சோழனுக்கு ஒருவேளை டாக்டர் சொன்ன விஷயம் உண்மையா இருந்தா அன்னைக்கு ராத்திரி இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே போய் தான் மச்சான். காணல் நீர் தான். அந்த புல்லட்டும் ஸ்மோக் பாம்ஸும் தவிர அதை நிஜமாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ரூம்ல புகை வந்திருக்காது, ஆளுக்கோட காலில் புல்லட்டும் பட்டிருக்காது. அப்போ கொலைகாரன் இங்கே தானே இருந்திருக்கான். இல்ல, அவன் அவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாமா சார்? அப்போ யாரு தான் ஷூட் பண்ணா? அப்புறம் சார் ஸ்மோக் பாம் யார் சார் போட்டிருப்பா? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். வா கண்டுபிடிக்கலாம். இங்க இருக்கிற க்ளூஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்மோக் பாம் தோ இங்க இருந்து தான் வந்திருக்கு. அப்படின்னா சார் கொலைகாரன் அங்கதான் நின்றுருக்கான் சார். கொலைகாரன் இல்லையா, எவன் அங்க இருந்து தூக்கி போட்டிருக்கானோ அந்த இடத்துல ஏதோ விஷயம் இருந்திருக்கு. அப்புறம் புல்லட்ஸுங்க இந்த சைட்ல இருந்தா ஷூட் ஆயிருக்கு. நம்ம என்ன நினைச்சோம்னா கொலைகாரன் ஒரு வேலை இங்க நின்று ஷூட் பண்ணியிருப்பான்னு பதுங்கி இருந்த. சார் நீங்க தானே சொன்னீங்க கொலைகாரன் இங்க இல்லைன்ட்டு? கொலைகாரன் இங்க இல்லதான், ஆனா அவன் இங்க ஏதாவது ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சுட்டு போயிருப்பான். அதுதான் இங்க ஃபயர் பண்ணிருக்கு. ஒரு வேலை பண்ண, இந்த இடத்துல எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ண. கன் பவுடரோட ட்ரேசஸ் கிடைக்குதான்னு பாரு. ரெடி, போய் சோஃபால படுத்துக்கோ. யோ போய் செக் பண்ணி பாரியா. ஓகே. இங்க ஏசி சரியா வேலை செய்யல. பங்கஜ் கூட ரொம்ப ஃபீல் பண்ணா இங்க ரொம்ப வெக்கையா இருக்குன்ட்டு. நான் ஏசி ஆன் பண்றேன். இந்த ஏசிக்கு என்னாச்சு? முந்தானத்து நல்லா தானே இருந்தது. ஐ விட்னஸ் என்ன சொன்னாங்கன்னா 2 நாள் முன்னாடி வரைக்கும் இந்த ஏசி நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு எப்படி ப்ராப்ளம்? ஓ, கம்ப்ரஸர் எரிஞ்சிருச்சு போல இருக்கு. போர்டே எரிஞ்சிருக்கு மச்சான். அப்படின்னா யாரோ ஒருத்தங்க ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல நிறைய நேரம் இதை ஓட விட்டுருக்காங்க. அதனால தான் பேர்ன் ஆயிருக்குடா. ஓ, பாடி அழுகி போகாம இருக்க அப்படி பண்ணியிருக்கான் போல. அதனால தான் அந்த பாடி கிடைக்கும் போது அதோட டெம்பரேச்சர் ரொம்ப நார்மலா இருந்திருக்கு. ஜனங்க என்ன நினைச்சிருக்காங்க, கொலை இப்பதான் நடந்திருக்குன்னு. சார்
சொல்லு ஃப்ரெடி. சார், சோஃபால இருந்து இது கிடைச்சது சார். என்னமோ கட்டின மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல, பிடிச்சி நல்லா இழுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். கையோட வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த பீஸ். இதை பார்த்தா ஏதோ மிஷினோட பார்ட் மாதிரி தெரியுது. ஸ்மோக் பாம்பை சேர்ந்ததா இருக்குமா? இருக்கலாம். இதை பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கே. சார் சார், கபோர்டில் கன் பவுடரோட ட்ரேசஸ் இருக்கு. அப்போ அவன் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் ஃபயர் மிஷினை வச்சிருக்கான். அந்த மெஷினோட எய்ம் சீலிங்கை பார்த்த மாதிரி இருந்திருக்கு. எத்தனை புல்லட்ஸ் ஃபயர் ஆச்சோ அதெல்லாம் சீலிங்ல பட்டிருக்கு. ஆனா சார், அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்றது? ட்ரிகர் அவன் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா யூஸ் பண்ணிருக்கலாம்ல. வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா உள்ள யாரோ கொலைகாரா இருக்கான், அவன் தான் ஷூட் பண்ணிருக்கான்னு. என்ன சார் இது, கொலைகாரன் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படணும்? கொலை நடந்திருக்கும் போது உள்ள யாரோ இருக்காங்கன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரணும் தான். அந்த 5 பேர்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான். கொஞ்சம் ஆராய்ஞ்சா கிடைச்சிருவான். ஏன்னா அந்த 5 பேர் தான் அவங்கள சந்தேகப்படுறது லாஜிக்கலி முட்டாள்தானம் தான். ஆனா ஃபயரிங் எதிரில் தான் நடந்திருக்கு, ரைட்? சார் சார், ஐ எம் ஷுர் அது பொண்ணா தான் இருக்கணும். அவ தான் அபிஷேக்கு கால் பண்ணி பார்லேருந்து வெளியே வர சொல்லியிருக்கணும். சார் 2 கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க சார். ஒரு பொண்ணு சீமா, இன்னொருத்தி வினிஷா. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பண்ணிருக்கணும் சார். நல்ல பிரில்லியண்டா பிளான் பண்ணிருக்காங்க ஃப்ரெடி. வெளியில இந்த ஆளை கொலை பண்ணிட்டு பாடியை கொண்டு போய் ஏசி ரூம்ல ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்கிறாங்க, புரியுதா? அண்ட் இந்த ரூம்ல என்ன செய்யணுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு டிராமாக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலயும் அபிஷேக்கை மாட்டி விட்டுருக்காங்க. அவன் ஷர்ட்ல சுப சாரோட பிளட்டை தடவி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஏசி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த சடலத்தை அவங்க இங்க போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பாடி டெம்பரேச்சர் நார்மலா இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா சுபத் சாரோட போன் எடுத்து எல்லாருக்கும் SMS அனுப்பியிருக்காங்க. கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. சார், நான் எல்லாரோட மொபைல் லொகேஷனும் செக் பண்ணிட்டேன். நாள் முழுக்க அவங்க யாருமே இங்க வரலையே. எல்லாருமே வேற எங்கேயோ இருந்திருக்காங்க. கில்லர் ரொம்ப ஸ்மார்ட் பூர்வி. அவன் நல்லாவே பிளான் பண்ணியிருக்கான். அவன் லொகேஷனை ஃபேக்கா மாத்துறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே சார், நான் ஒத்துக்கிறேன். அபிஷேக் இதை எல்லாத்துலேயும் மாட்டி விட்டுட்டா. இந்த ஸ்மோக் பாம்ஸ், புல்லட்ஸ் இதெல்லாம் மிஷின்ல இருந்து ஷூட் ஆயிடுச்சு, ஓகே. ஆனால் சார், ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்கு. என்ன? அந்த 5 பேரும் நம்ம கிட்ட சொன்னது சுபத் சார் வந்து யாருக்கிட்டயோ வாதாடினாங்கன்ட்டு. அவர் தான் ஏற்கனவே செத்துட்டார்ல. அப்போ அந்த 5 பேரும் யாரை தான் பார்த்தாங்க? பங்கஜ், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். டாக்டர் சார், கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடுச்சா? ஆமா தெரிஞ்சு போச்சு. என்னது சார்? அட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. ஒரு வேலை செய். முதல்ல அந்த 5 விட்னஸஸையும் இங்க வர சொல்லு. சீக்கிரம், இமிடியேட். முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க சார். டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம கிட்ட அவ்வளவு டைம்லாம் இல்ல. சீக்கிரம் உடனே பண்ணுங்க. 5 பேரையும் கூப்பிடுங்க. குயிக். இந்த சலோங்கி யாருன்னு காட்டுறேன். இவர் எப்போ என்ன பண்றாருன்னு புரியவே மாட்டேங்குது சார். அவ எப்பவும் அப்படிதான். என்னங்க இதெல்லாம் என்னது? எங்களை நீங்க எதுக்கு இங்க வர சொன்னீங்க? உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டி இருக்கு. அதுக்கு தான் வர சொன்னேன். அது நீங்க எல்லாருமே சுபாத்தை கொலை பண்றத உங்க கண்ணால பார்த்ததா சொன்னீங்க. அது நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா? சாரிப்பா, இட்ஸ் மை மிஸ்டேக். கேள்வி உங்களுக்காக கொஞ்சம் ஈஸியா கேட்கிறேன். நீங்க எல்லாருமே சுபாத்தோட கொலை நடக்கிறது தான் பாத்தீங்களா? ஆமாம் சார், நாங்கள் எல்லாரும் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் சுபத் சாரை பார்த்தோம். சார், யூ மீன் அவர் சுபோத் சார் இல்லாம வேற யாராவது இருக்குமா? அவரோட டூப்ளிகேட் ஆர் சம்திங்? நோவே, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எங்களுக்கு சுபத் சார் அடையாளம் தெரியாதா என்ன? எக்ஸாக்ட்லி சார். நாங்க ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்ல. நான் எப்பப்பா அப்படி சொன்னேன்? அதாவது நீங்க எல்லாரும் முட்டாள்னு அப்படி நான் ஒன்னும் சொல்லல. அத சொன்னது அது அவருதான். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எங்களுக்கு சுபத் சார் அடையாளம் தெரியாதா என்ன? எக்ஸாக்ட்லி சார். நாங்க ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்ல. நான் எப்பப்பா அப்படி சொன்னேன்? அதாவது நீங்க எல்லாரும் முட்டாள்னு அப்படி நான் ஒன்னும் சொல்லல. அத சொன்னது அது அவருதான். இது என்ன விளையாட்டு? இது கண்களை ஏமாத்துற வேலை. நீங்க அதை தான் பார்த்துருக்கீங்க. நான் என்ன காட்ட நினைக்கிறேனோ அதை தான் நீங்க பாப்பீங்க. அப்படி ஒரு ஏமாற்றம் தான் அன்னைக்கு ராத்திரி, அதாவது சுபத் சத்த அன்னைக்கு உங்க கண்களும் ஏமாந்துருக்கு. நீங்க எல்லாரும் பேப்பர் கோஸ்ட பார்த்து ஏமாந்து போயிருக்கீங்க. பெப்பர் கோஸ்ட்? பெப்பர்ஸ் கோஸ்ட்?
அது என்னது? ஆமா, அதெல்லாம் யார் செஞ்சது? நீங்க தான். உங்கள யாரோ ஒருத்தர் தான். என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி சார் நடந்தது? 100-150 வருஷ பழமையான ட்ரிக் அது. இப்போ நீங்கள் எதை பார்த்தீங்களோ அது உங்கள் கண்ணியை ஏமாத்துற வேலை. ஒரு இல்யூஷன். ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்க்ரீனில். அந்த ஸ்க்ரீனோட ஆங்கிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதை எப்படி வச்சுருந்தாங்கன்னா, எந்த விஷயத்தை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது ஒரு ரியல் லைஃப் இமேஜ் மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அன்னைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. அதோ இருக்கு ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து சுபோத் சாருடைய ஃபில்ம் இந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருடைய கண்களுக்கும் சுபோத் சாருடைய ரியல் லைஃப் இமேஜ் தெரிஞ்சிருக்கு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்கன்னா, நிஜமாலுமே சுபோத் அங்க இருந்தாருன்னு நம்பி இருக்கீங்க. அதோட யார் கூடவா சண்டை போடுறதா நினைச்சிருக்கீங்க. அன்னைக்கு ராத்திரி சுபோதை யாருமே கொலை பண்ணல. கொலை எப்பவோ நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த கொலை 1 day பிஃபோரே நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடியா? ஆனா சார், நாங்க அங்க எந்த ப்ரொஜெக்டரையும் பார்க்கலையே. புல்லட் ஷூட் ஆனது, அதுக்கப்புறம் ஸ்மோக் பாம், இது எல்லாத்துக்குமான மிஷினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொலைகாரன் ப்ரொஜெக்டரை எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கணும். கண்டிப்பா ப்ரொஜெக்டரை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கான். அப்புறம் இங்கே பாருங்க, எந்த ரூமில் சுபோத் சாருடைய கொலை நடந்துச்சோ அங்கேருந்து எனக்கு இது கிடச்சிருக்கு. இது என்னன்னு தெரியுதா? இது ஸ்க்ரீனுடைய ஒரு சின்ன பீஸ். ஆனா சார், அதெல்லாம் எங்க டீம்ல யார் சார் பண்ணது? அதுக்கான பதில் உங்கள யாரோ ஒருத்தர் சொல்லுவீங்க. கண்டிப்பா சொல்லுவீங்க. இதோ இங்க பாருங்க. அத்தனை பேரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஆமா பூர்வி, எல்லாரும் பிரமிச்சு போயிருக்காங்க. ஆனா 2 பேரை தவிர, அதாவது அலோக்கும் வினிஷாவையும் தவிர. நீ தான் பெரிய தைரியசாலியாச்சே சார், அவன் பயப்படவே இல்லையே. நீங்க என்ன சார் சொல்றீங்க? நாங்க எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணணும்? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சார். உன்னை தவிர வேற யாருக்கிட்ட நல்லா தெரியும்? நீ தானே ஆர்ட் டைரக்டர். விஷுவலி, ஃபேக் ப்ரொஜெக்ஷன், லைட்ஸ், இது எல்லாத்துலயுமே நீ தான் பெரிய தில்லாலங்கடியாச்சே. என்ன இந்த பிளான்ல உனக்கு சப்போர்ட் பண்ணது உன்னோட பார்ட்னர் வினிஷா. இல்ல நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம்? நீங்க சும்மா எங்களை அப்படி இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார். நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் தான் பண்ண சொல்றீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்களாம் நல்லா ட்ராமா பண்றீங்க. லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்க வேணா இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் கிளம்புறேன், வழியை விடுங்க. நாங்களும் அதை மாற்ற தான் வந்திருக்கோம், சமுதாயத்தில் இருக்க குப்பையை. சுபோத் சாருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது அமெரிக்காவில். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். முதல் முறையாக இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சார். அவரை என்னை அவரோட கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லை, சுபோத் சார் என்னை ரொம்ப மட்டமாக பேசிட்டாரு. அதாவது அவர், நீ ரொம்ப மட்டமான ஆர்ட் டைரக்டர்னு சொல்லிட்டாரு. இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் உனக்கு தகுதியே இல்லைன்ட்டாரு. லோ பட்ஜெட், நீ எல்லாம் டம்மியான ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, அவருக்கு என்னை பிடிக்கல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன் சார். அவரோட அட்டகாசம் எல்லாத்தையுமே நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். ஆனால் கடைசியில் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். என்னால் என்ன செய்ய முடியும்னு நான் அவர் காட்டலான்னு நினச்சேன். அப்போ நீ வினிஷா கூட சேர்ந்துக்கிட்டு சுபத்தை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்க. இந்த சுபோத் சாரோட ரெக்கார்டிங் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அந்த ரெக்கார்டிங் ஆக்சுவலி நாங்க தான் பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் சுபத் சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஒரு சீன் ரிஹர்சல் ஆக்ட் பண்ண சொல்லி. சாரும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணாரு. அவனும் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான். கொலை எப்போ பண்ண? 2 நாளைக்கு முன்னாடி நான் அவரை என் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரீட்டுக்கு.
நான் ட்ரிங்கை அவரோட சட்டையில் கொட்டி விட்டுட்டேன். சேஞ்ச் பண்ண வேற ஒரு சட்டை கொடுத்தேன். அதே மாதிரி ஷர்ட், அந்த ஷர்ட்ல அவர் இருக்கும்போது தானே நீ ரெக்கார்ட் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் நீ அவரை கொலை பண்ணிட்ட. உங்களோட விளையாட்டெல்லாம் முடிஞ்ச அப்புறமா நீ போய் நேரா ரூம்குள்ள நின்னுக்கிட்டு உன் வேலையெல்லாம் ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல. அப்புறம் அந்த அப்பாவி அபிஷேக்கை மாட்டி விட்டுருக்கீங்க. பிளான்ல நீங்க ரொம்ப நல்லா தான் போட்டீங்க, ஆனா எல்லாமே சொதப்பிடுச்சு, அப்படிதானே? ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. எங்க ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருக்காருல மிஸ்டர் சோலங்கி, இவரை இது வரைக்கும் யாரும் தோக்கடிச்சதில்ல. இப்ப தோத்து போறது உங்க பெப்பர் கோஸ்ட் தான். அதனால ஜெயில போய் உட்காந்து நல்லா யோசி, தப்பு பண்ணாம வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன்னு. 2 பேரையும் இழுத்துட்டு போங்க. அப்புறம் நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் அதை நிரூபிப்பேன், இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவேன்னு. ஐயோ, நான் என்ன நினைச்சேன்னா இந்த தடவையாவது இந்த ஆள்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் சோலன்கு. தேங்க்யூ. அப்புறம் அவசரப்பட்டு ரெசிக்னேஷன் எல்லாம் எழுதிடாத. இது நமக்குள்ள புதுசா என்ன? என்னதான் சொன்னாலும் ஆளு ரொம்ப கட்டிக்காரன் தான்.